வளர்ப்புன்னு வரும்போது அதில் ஆணோட பங்கு அதிகமாக இருக்குது. அவங்க வளர்க்குறதுல அவங்கள நல்லபடியாக கைட் பண்ணுறது, எஜுகேஷன் சிஸ்டம் அந்த மாரி பண்ணும்போது ஆண்களோட பங்கு அதிகமாக இருக்குது. பெண்களோட பங்கு இல்லைன்னு சொல்ல முடியாது. பட் நம்ம பெரும்பான்மையை பற்றி தான் பேசணும் பட்டிமன்ற தலைப்புன்னு வரும்போது. ஸோ பிறப்பு, ஆனால் பெண்களை பொறுத்தவரைக்கும் பிறந்து ஒரு 2-3 வருஷத்துக்கு அவங்க கோத்ரூ பண்ணுற விஷயங்கள் ஆண்களால் பண்ண முடியாது. ஆண்கள் இருந்து சப்போர்ட் பண்ணுவாங்க. அவங்களால தான் தூக்கம் இல்லாத இரவுகள், குழந்தைய பார்த்துக்கிறதுல ஆண் எதிர்த்து குழந்தை அழுகுதுன்னா அம்மாட்ட சொல்லுவாங்களே தவிர அவங்களால ஒன்றும் பெருசாக பண்ணிட முடியாது. ஒரு ஃபஸ்ட்டு இனிஷியலாக பார்த்தீங்கன்னா பெண்களோட பங்கு அதிகமாக இருக்கும். ஆனால் ஆண்களோட பங்கு வளர்ந்த பிறகு அவங்கள நல்லபடியாக அவங்களுக்கு நல்லபடியாக கைட் பண்ணுறது, வெளில அழைச்சிட்டு போகிறது, அந்த மாதிரி விஷயத்தில் ஆண்களோட பங்கு அதிகமாக இருக்கும். ஸோ அதனால் குழந்தை வளர்ப்புங்கிறத பொறுத்தவரை 2 பேரும் ஈக்குவலாக இருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா குடும்ப பொருளாதாரம். சில பேர் சொன்ன மாதிரி ஒரு 40 வருஷத்துக்கு முன்னாடி எடுத்துக்கிட்டிங்கன்னா 70s கிட்ஸு, நம்ம 2K கிட்ஸுன்னு சொல்கிற 70s கிட்ஸு 50s கிட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஆண்கள் தான் பொதுவாக பெரும்பான்மையாக வேலைக்கு போயிட்டு இருந்தாங்க, பெண்கள் வீட்டில் இருந்து சமைச்சிட்டு இருந்தாங்க. ஸோ அந்த கேஸில் வேணால் நம்ம சில விஷயங்கள் குடும்ப பொருளாதாரத்துக்கு ஆண்கள் தான் ஃபுல்லாக சப்போர்ட் பண்ணாங்கன்னு சொல்லலாம். ஆனால் இப்போ உள்ள காலகட்டம் டோட்டலாக மாறிடுச்சு. ஆண் வீட்டை பார்த்துக்கிறான், பெண்கள் வேலைக்கு போகிறாங்க. அதனால் ஆண்கள் நான் சும்மா வெட்டியாக இருக்காங்கன்னு சொல்ல வரல, ஒர்க் ஃப்ரம் ஹோம் தான் நான் அப்படி சொன்னேன். ஆனாலும் என்னென்னா இப்போ ஆண்களுக்கு இணையாக பெண்கள் சம்பாதிக்கிறாங்க, சில இடத்துல ஆண்களை விட அதிகமாக பெண்கள் சம்பாதிக்கிறாங்க. ஸோ அதனால் பொருளாதார நிலைமையை பொறுத்தவரைக்கும் 2 பேருமே ஈக்குவலாக இருக்காங்க இந்த காலகட்டத்தில். அது ஆனால் அந்த ஸ்ட்ரீம்லைன் பண்ணுறதுன்ற ஒரு ஒன்று வரும்போது அதிலோட ஆண்களோட பங்கு ஜாஸ்தியாக இருக்குது. அவங்க தான் அந்த எப்படி ஃபினான்ஷியலாக ஃபேமிலியை நல்லபடியாக கொண்டு போகிறது, எப்படி எக்கனாமிக்கலாக அடுத்த லெவல் போகிறதுங்கிற பார்க்கையில் பெரும்பான்மை வந்து ஆண்களோட சைடு தான் பங்கு அதிகமாக இருக்குது. பெண்கள் பின்னாடி வந்து சப்போர்ட் பண்ணுவாங்க. பட் அந்த ஃபினான்ஷியலை நெக்ஸ்ட் லெவலுக்கு கொண்டு போகிறது அந்த மாரி பார்க்கும்போது ஆண்கள் தான் அதிகமாக பங்கு இருக்கிறதா நான் நினைக்கிறேன். 3வது வெளிப்புற காரணம். ஐ திங்க் அன்றாட ஆக்டிவிட்டிஸ் அவங்க சொன்ன மாரி வெளியில் பார்க்கும்போது வேறு விஷயம் தெரியும். ஆனால் அன்றாட ஆக்டிவிட்டீஸ்ன்னு பார்க்கும்போது அதை ஒரு சில விஷயமாக பிரிச்சுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் பிக்கப் பண்ணுறாங்க, குழந்தைய பிக்கப் பண்ணுறா பார்த்தீங்கன்னா பெரும்பான்மை வீட்டில் ஆண்கள் தான் குழந்தைய அழைச்சிட்டு போய் கொண்டு வந்து விடுறது. ஸ்கூல் ரொபாட்டிக்ஸ் கிளாஸாக இருக்கட்டும், பேஸ்கெட் பால் கிளாஸாக இருக்கட்டும், மேத்தமெட்டிக்ஸ் கிளாஸாக இருக்கட்டும், பார்த்தீங்கன்னா ஆண்கள் ஆல்மோஸ்ட் ஒரு டிரைவர் மாரி வேலை பார்க்குறாங்க. எல்லா வீட்லையும் பொதுவான பெரும்பான்மையான வீட்டில் ஆண் ஒரு மெக்கானிக்காக இருக்கும், ஒரு டிரைவராக இருக்கும், ஒரு கார்பெண்டராக இருக்கும். பெண்கள் அவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா வீட்டில் சமைக்கிறதுல அதிக பங்கு அவங்க இது பண்ணுவாங்க. ஆனால் வெளில அழைச்சிட்டு போகிறது பொதுவாக பெரும்பான்மையாக ஆண்களாக தான் இருக்கும். ஸோ இப்போ வீக்கெண்ட் ஆனாலே இப்போ ஆண்களுக்கெல்லாம் அல்லு விடுது. ஐயோ காலையில் 7 மணிக்கு எதுக்கு, வீக் டேஸில் கூட 8 மணிக்கு மீட்டிங் அட்டன் பண்ணால் போதும். வீக்கெண்ட் ஆனால் 6 மணிக்கு கொண்டு போய் இங்கே விடணுமே அங்கே விடணுமே போயிட்டு ஆளுங்க பார்த்தீங்கன்னா கார் அங்கே இங்கேயும் போயிட்டு இந்த கிளாஸ் போகிறோம் அந்த கிளாஸ் போகிறோன்னு ஆண்களுக்கு தான் வேலை இருக்கும் வீக்கெண்டில். இப்போல்லாம் எல்லாம் நினைக்கிறாங்கன்னா 90 hours ஒர்க் ஹவர்ஸ் வேணுங்கிறாங்க. அது வச்சா வீக்கெண்டும் வச்சா நல்லதுன்ற பேர். ஏன்னா அட்லீஸ்ட் ஆஃபீஸ்னால 5 to 6 அப்படி அதில் இருந்துக்கலாம், 8 to 6 இது வீக்கெண்ட்னா ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா குடும்ப உறவினர்கள். ஆண்கிட்ட ஒரு நல்ல விஷயம் நான் பெரும்பான்மையானது ஆண்கள்கிட்ட ஒரு நல்ல விஷயம், பெரிய பிரச்சனைலாம் தட்டி விட்டு போயிட்டே இருப்பாங்க. இதெல்லாம் ஒரு பிரச்சனையா அப்படின்னு போயிருப்பாங்க. ஆனால் பெண்களோட பக்குவம் என்ன, இயல்பாகவே அவங்க ரொம்ப சென்சிட்டிவ். சின்ன விஷயத்த கூட ஒரு பெருசாக எடுத்துக்கிட்டு அதை ஒரு சுமையாக போட்டு பெருசு பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ அந்த விஷயத்தில் போகும்போது ஆண்கள் வந்து லைட்டாக எடுத்துப்பாங்க. பட் பெண்களுக்கு ஒரு ரிலேஷன்ஷிப்போ ஒரு மெயின்டைன் பண்ணுறது, ஒரு கல்யாணத்தில் ஒரு பிரச்சனை, ஏதோ ஒரு பிரச்சனைனா சின்ன விஷயத்தையும் அவங்க ரொம்ப பெருசாக எடுத்துக்கிட்டு ஒரு சுமையாக கருதுகிற மாதிரி இருக்கும். அப்புறம் முக்கிய முடிவுகள்னால் நான் என்ன சொல்கிறேன்னா, ஏதோ ஒரு காம்ப்ளிகேட்டட் டெசிஷன்ஸ் எடுக்கணும், வீடு வாங்கணும், ஒரு முக்கியமான ஒரு டெசிஷன் எடுக்கணும் அப்படின்னு பார்த்தா வெளியிலேருந்து பார்க்கும்போது ஆண்கள் தான் எடுக்கிற மாதிரி தெரியும். ஆனால் உள்ளுக்குள்ளே போனால் தான் அந்த ஃபைனலாக டெசிஷன் எடுக்கிறது யாருன்னு பார்த்தா அந்த பெண்களாக தான் இருப்பாங்க. ஆண்கள்லாம் டெவலப்பர் எல்லாம் இந்த 10 வீட்டுக்கு அழைச்சி போங்க, 11 வீடு வாங்கணும், ஒரு 10 வீட்டுக்கு அழைச்சி போங்க. ஆனால் அல்டிமேட்டாக அந்த டெசிஷன் மேக்கிங் உள்ளுக்குள்ளேன்னு பார்த்தீங்கன்னா பெண்கள் தான். பார்த்தா அந்த கிச்சன் சரியில்லைன்னு சொல்லிட்டு அந்த கிச்சன் பெருசாக இருக்கிற விட தான் ஃபைனலாக டிசைட் பண்ணிருப்பாங்க. பார்க்குறதுக்கு ஏதோ இவங்க தான் டிசிஷன் எடுத்த மாதிரி தெரியும். ஆனால் பின்னாடி பேக்ரவுண்டில் செயல்படுறது, டைரக்டர் மாரி இருந்து செயல்படுறது பெண்களாக தான் இருப்பாங்க. இது மட்டும் இல்லை, பெரிய முக்கிய முடிவுகள்லாம்
பெண்கள் டிசைட் பண்ணாதான் அந்த வீட்டில் நடக்கும். ஆண்களால் செய்யலாம், வெளியில் தோணும், ஆனால் உள்ளுக்குள்ள பெண்களால் தான் டிசிஷன் எடுக்க முடியும். இன்னொன்று பெற்றோர்களை கவனித்தல், வயசான காலத்தில் பெற்றோர்களை கவனிக்கிறது. ஆண் வந்து பேரண்ட்ஸை பார்த்துக்குவாங்க. நீங்கள் அந்த பெண் மருமகள் மாமியார் சண்டையை தயவுசெய்து ஒதுக்கி வச்சுருங்க, அது தனியாக டாபிக், அதுக்கு வெப் சீரியஸே போடலாம், அதை பற்றி நம்ம பேச போகிறதில்ல. ஆனால் பொதுவாக பெற்றோர்களையோ மாமியார் மாமனாரையோ கவனிக்கிறதுல பெண்கள் தான் ரொம்ப நல்லா செயல்படுறாங்க. எப்படின்னு பார்த்தா இப்போ ஆணால் மேக்சிமம் என்ன பண்ணுவாங்கன்னா ஊருக்கு அழைச்சிட்டு போவாங்க, போகிற இடத்துக்கு எல்லா இடத்துக்கும் அழைச்சிட்டு போவாங்க, கேட்டதை வாங்கி தருவாங்க. ஆனால் பெண்ணால் மட்டும்தான் அவங்களுக்கு வேண்டியதை செஞ்சு தர முடியும், நல்லபடியாக பார்த்துக்க முடியும். ஒரு டாக்டராக ஒரு நர்ஸாக இருக்கிறது பெண்கள் மட்டும்தான். ஸோ ஆண்களால் வாங்கி தந்துட முடியும், வெளியில் அவங்க நினைச்ச இடத்துக்கு கூட்டு போக முடியும். ஸோ அந்த விஷயத்தில் பார்க்கும்போது பெண்களோட பங்கு அதிகம். பெற்றோர்களை கவனிக்கிறதுல, மாமியார் கவனிக்கிறதுல பெண்களோட பங்கு தான் அதிகங்கிறது ஒரு முடிவு பண்ண வேண்டியதாக இருக்கு. நல்லா யோசிச்சு பாருங்க, எந்த ஒரு வீடாக இருந்தாலும் ஒரு சாப்பாடு கொஞ்சம் கம்மியாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், எந்த வீட்லையாவது ஆண் கடைசியாக சாப்பிட்ருக்காங்க யோசிச்சு பாருங்க. சாப்பாடு கம்மியாக இருக்கும்போது ஹஸ்பண்டையோ கணவரையோ குழந்தையோ சாப்பிட வச்சுட்டு கடைசியாக சாப்பிட்ற ஆள் ஒரு பெண்ணாக தான் இருப்பாங்க. அந்த பல தடவை வெளியில் கூட சொல்லி காட்டாமல் இருப்பாங்க, அதான் அவங்களோட ஸ்பெஷாலிட்டி. ஸோ சுமை வந்து யோசிச்சு பார்த்தீங்கன்னா இதெல்லாம் ஒரு சின்ன சின்ன விஷயமா தெரியும், ஆனால் அவங்களுக்கான சாக்ரிஃபைஸ் எவ்வளோ பண்ணுறாங்க அப்படிங்கிறது இருக்குது. அதுக்கப்புறம் ஆண் வந்து முன்னாடியே சொன்ன மாதிரி கார்பெண்டர், மெக்கானிக்கு, டிரைவர் மாரி ஃபிசிக்கல் ரெஸ்பான்சிபிலிட்டிஸை அதிகமாக எடுத்துப்பாங்க. ஒரு வெயிட்டை தூக்குறதோ, ஒரு ஒரு வீட்டிலேருந்து இன்னொரு ஷிஃப்ட் பண்ணுறதோ, அந்த மாதிரி ஃபிசிக்கல் ரெஸ்பான்சிபிலிட்டிஸை எடுத்துப்பாங்க. ஆனால் பெண் மட்டும்தான் ஃபிசிக்கல் ரெஸ்பான்சிபிலிட்டியும் எடுத்துப்பாங்க, மென்டல் ரெஸ்பான்சிபிலிட்டியும் எடுத்துப்பாங்க. மேஜராக கிச்சனில் மோஸ்ட்லி அவங்க ஆண் என்னதான் போய் கிச்சனில் போய் சமையல் எல்லாம் பண்ணாலும் அவங்க விட மாட்டாங்க, அவங்க சொன்ன மாதிரி வெளில விட மாட்டாங்க, இவங்களே எடுத்து பண்ணணும்னு ஆசைப்படுவாங்க. ஸோ பெண்கள் ஃபிசிக்கல் மட்டும் இல்லை, மென்டல் ரெஸ்பான்சிபிலிட்டிஸை அதிகமாக எடுத்துக்கிறது பெண்களாக தான் இருப்பாங்க. குழந்தைகளோ இல்லை பெற்றோர்களோ எல்லாம் உடல்நிலை சரியில்லாத போது ஆண் என்ன சொல்லுவாங்க, என்ன செய்வாங்க, மேக்சிமம் போய் மெடிசன் வாங்கி கொடுப்பாங்க, டாக்டர் அழைச்சிப்பாங்க. ஆனால் பெண் தான் கூடவே இருந்து அவங்க குணமாகிற வரையில் அவங்க கூட இருந்து படுத்து, குழந்தை கூட பக்கத்தில் படுத்து சரியாகிற வரையில் அவங்க தான் அந்த ஃபுல் பெயினை எடுத்துப்பாங்க, கூடவே இருந்து பார்த்துப்பாங்க. ஸோ அந்த விஷயத்தில் பார்க்கும்போது பெண்கள் தான் அதிகமாக அந்த வேலை பண்ணுற சுமையை எடுத்துப்பாங்க. ஈவன் அமெரிக்கன் சைக்கலாஜிக்கல் அசோசியேஷன் படி ஸ்ட்ரெஸ் லெவல் யாருக்கு ஜாஸ்தியாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் படி உமன் தான் 5.3 வெர்சஸ் மென் வந்து 4.6 இருக்கு. ஸோ நாட் ஓன்லி அமெரிக்கன் சைக்கலாஜிக்கல் சொசைட்டி, ஈவன் இந்தியாவில் அந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எடுத்து பார்க்கும்போது உமன் தான் அதிக லெவலில் ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட், லாஃபிங் தெரப்பி, மெடிடேஷன், இது எல்லாமே வருது. இது எல்லாமே இப்போ வேலைகள் ஒர்க்கில் ஸ்ட்ரெஸ்ஸுங்கிறது வேறு. ஆனால் இப்போ பெண்களும் வேலைக்கு போகிறது ஒர்க் ஸ்ட்ரெஸ் மட்டும் இல்லை, குடும்ப சுமையும் சேர்த்து வரும்போது அவங்களால ரொம்ப ஜாஸ்தியாகுது. அதனால தான் இந்த மாதிரி ஸ்ட்ரெஸ் லெவல் பெண்களுக்கு ஜாஸ்தியாக இருக்குது. மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா ஆண்கள் 5 நாளைக்கு தான் வேலை செய்கிறாங்க ஆஃபீஸ் ஒர்க்கு, ஆனால் பெண்கள் 7 நாள் ஒர்க்கு, 24/7 கால் சென்டர் பேர் ஒர்க் பண்ணுறாங்க. ஆண்கள் வந்து 5 நாள் மட்டும் கவர்மெண்ட் எம்ப்ளாயி மாதிரி தான் ஒர்க் பண்ணுறாங்க, ஆனால் இவங்க 24/7 ஃபுல் சப்போர்ட்டு கால் சென்டர் மாரி வேலை பார்க்குறாங்க. இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது குடும்பத்தில் அதிக சுமை இருப்பது பெண்களுக்கே என்று கூறி இந்த வாய்ப்புக்கு நன்றி